அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம லக்ன நேயர்களே, உங்களை ஜெயிக்க வைக்கின்ற கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நல்லா கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிம்ம லக்ன நேயர்களாக இருந்தால் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் 70% ஜெயிச்சதற்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியாக நீங்கள் இருந்து சிம்ம லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஜெயிக்க வைக்கும் கோயிலாக ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோயில் போட்டிருக்கேன். அந்த கோவிலுக்கும் போங்க, இந்த கோவிலுக்கும் போங்க. சிம்ம ராசி நேர்களே, சிம்ம லக்ன நேர்களே, இது ரெண்டும் ராசியும் லக்னமும் ஒருத்தங்களுக்கு ஒன்றா இருந்தது அப்படின்னா அது யோகம்தான். காரணம், இருவருக்கும் சூரிய பகவான் ஒரே அதிபதியாக இருக்கிறதுனால வெற்றிகள் பல கிடைக்கும், காதல் வாழ்க்கை இனிக்கும், மன வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். என்றுமே உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை என்றாலும் உதவிகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் குறைந்து கொண்டே வரும். நல்ல மேலே போவீங்க, சடனாக கீழே வருவீங்க, திருப்பி மேலே போவீங்க. இப்படிங்கிற ஒரு அமைப்பு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு உண்டுங்க. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு போடுறேங்கிற இந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு ராசி அப்படிங்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையில் 30% இயங்கும். 70% தசா புத்தி தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த தசா புத்தி எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுறோன்னா லக்னத்தை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு உண்டான கோவிலும் சென்று வழிபட்டால் 100% உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நடக்கும். இது போயிட்டு வந்த நிறையா நபர்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச சிம்ம லக்ன நேயர் ஒருவருக்கு கடந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அரசியலில் மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டது. பல போராட்டங்களை அதிகமாக சந்தித்த நபரும் அவர்தான். உடல் ரீதியான பிரச்சனைகள் மேஜராக ஒரு ஆப்ரேஷனே நடத்துதுன்னு சொல்லலாம். அவர் இந்த ஒரே ஒரு ஸ்தலத்திற்கு சென்றார். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அதுவும் அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் மேப் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த கடவுளை வழிபடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அறுபடை வீடுகளில் ஒரு வீடு, தமிழின் முதற் கடவுள், பல பேருக்கு இன்றைய காதல் மன்னன், இன்றைய கனவு நாயகன், கேட்டவுடன் வரம் தரும் ஒரு தலைவன் அப்படின்னே சொல்லலாம். தமிழுக்கு மட்டும் தலைவன் இல்லை, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் நம் முருகன் 4ஆம் படை வீடான சுவாமி மலை அப்படிங்கிற வீடு தாங்க இந்த கோவில். இந்த சுவாமி மலையை பற்றி சொல்ல வேணும்னா 1 மணி நேரம் சொன்னால் கூட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கூட கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஸ்தலம், தந்தைக்கு உபதேசம் செய்த ஸ்தலம். சூரிய பகவான் அப்படிங்கிறது ஆத்மகாரகன், நம்மளுடைய தந்தைக்கு ஒப்பானவர். அந்த தந்தைக்கே உபதேசம் செய்த மகன் சென்ற வீடு தான் இந்த சுவாமிமலை. இந்த கோவிலுக்கு சிம்ம லக்ன நேயர்கள் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம், ஏன் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்ரி சீட்டில் ஜாக்பாட் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. போயிட்டு வந்தவங்க பல பேருக்கு நிறைய சூழ்நிலைகள், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியமும் போகணும், சுவாமிமலை முருகன் கோவிலும் போகணும். சிம்ம லக்னக்காரர்கள் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா பகல் நேரத்தில் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனை வழிபடுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை, நாட்கள் தேவையில்லை. நினைத்தாலே போதும், அந்த முருகன் உங்கள் கூட இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் அப்படிங்கிறது தோஷங்களை நீக்குவதற்கு வேறு யாருமே கிடையாது. முருகப்பெருமானை நீங்கள் மனசில் நினச்சி
இறைவா, நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், என் எதிரே நீ வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எதிரில் இருந்தாலும் முருகன் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சுவாமிமலை முருகன் கோவில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில். அவ்வளவு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடக ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும். நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட வேண்டும். நீங்கள் கன்னி ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா புதன்கிழமை வழிபட வேண்டும். துலாம் ராசி சிம்ம லக்னம் வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும். நீங்கள் விருச்சிக ராசி சிம்ம லக்னம் செவ்வாய்க்கிழமை வழிபட வேண்டும். நீங்கள் தனுசு ராசி சிம்ம லக்னம் வியாழக்கிழமை வழிபட வேண்டும். மகர ராசி சிம்ம லக்னம் சனிக்கிழமை வழிபட வேண்டும். கும்பராசி சிம்ம லக்னம் சனிக்கிழமை வழிபட வேண்டும். மீன ராசி கும்ப லக்னம் வியாழக்கிழமை வழிபட வேண்டும். மேஷ ராசி சிம்ம லக்னம் திங்கட்கிழமை வழிபட வேண்டும். ரிஷப ராசி சிம்ம லக்னம் வியாழக்கிழமை வழிபட வேண்டும். மிதுன ராசி சிம்ம லக்னம் வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டும். இந்த மாதிரி இந்த கிழமைகளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வழிபடலாம். முருகனை வேல் தாங்கி வணங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னக்காரர்கள் ஷஷ்டியிலோ பூசம் நட்சத்திரமோ விசாகம் நட்சத்திரமோ கிருத்திகை நட்சத்திரமோ சென்று முருகனை வழிபட்டால் ரொம்ப 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 நல்லது. உங்க ஜாதகத்துல பல தோஷங்கள், பல பரிகாரங்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் முருகனை மனதார வழிபட்டால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகன் அப்படிங்கிறத தாண்டி இந்த சிம்ம லக்னத்திற்கு என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சிம்ம லக்னம் காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது லக்னம், சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமிமலை கோவிலுக்கு போகணும். முதல்ல கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். 64 படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு படியும் ஒரு தமிழ் ஆண்டை குறிக்கிறது. இந்த படியில் ஏற ஏற சிம்ம லக்னக்காரர்களுடைய கர்மா, முன்ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் சரி, நிகழ்கால கர்மாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விதமான கர்மாவையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய, கழிக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு யாரான பகைமை உணர்வு உடையவர்களாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்காமல் இருக்கட்டும், குழந்தை பாகியம், உடல் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், படிப்பு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அந்த முருகன் சன்னதியில் அமர்ந்து உங்கள் வேண்டுதலை வைத்துவிட்டு முருகனை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலேயே முடிஞ்சா ஒரு 3 சுற்று சுற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, வடகிழக்கு பகுதியில் அமர்ந்து கொண்டு முருகனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரி, சிம்ம லக்ன நேயர்களுக்கும் சரி, உடனடியாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் மேஷ ராசி சிம்ம லக்னம்னா திருடைமருதூர் கோவிலும் போகணும், சுவாமிமலை கோவிலும் போகணும். நீங்கள் ரிஷபராசி சிம்ம லக்னம்னா திருப்பதியும் போகணும், சுவாமிமலையும் போகணும். நீங்கள் மிதுன ராசி சிம்ம லக்னம்னா பழனியும் போகணும், சுவாமிமலையும் போகணும். கடகராசி சிம்ம லக்னம்னா ராமேஸ்வரமும் போகணும், சுவாமிமலையும் போகணும். சிம்ம ராசி சிம்ம லக்னம்னா ஸ்ரீவாஞ்சியமும் போகணும், சுவாமிமலையும் போகணும். அதே மாதிரி கன்னி ராசி நீங்கள் சிம்ம லக்னம்னா திருக்கழுக்குன்றமும் போகணும், சுவாமிமலையும் போகணும். துலாம் ராசி சிம்ம லக்னம்னா திருத்தணியும் போகணும், சுவாமிமலையும் போகணும். விருச்சிக ராசி சிம்ம லக்னம்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் போகணும், சுவாமிமலையும் போகணும். தனுசு ராசி சிம்ம லக்னம்னா
மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கும் போகணும், சுவாமி மலையும் போகணும். நீங்கள் மகர ராசி சிம்ம லக்னம்னா சிதம்பரமும் போகணும், சுவாமி மலையும் போகணும். கும்ப ராசி சிம்ம லக்னம்னா தேவிப்பட்டினமும் போகணும், சுவாமி மலையும் போகணும். மீன ராசி சிம்ம லக்னம்னா வைத்தீஸ்வரன் கோயிலும் போகணும், சுவாமி மலையும் போகணும். நான் சொன்ன கோவில்கள்லாம் ஒரே நாளில் போக முடிஞ்சாலும் போகலாம், இல்லை உங்களுக்கு எது ஃபேவரட்டான டேவோ அன்றைக்கும் போகலாம். ஒவ்வொரு நாள் விட்டு கூட போகலாம். கண்டிப்பாக வேண்டுதல் வைங்க. முருகனிடம் சிம்ம லக்ன நேர்கள் வேண்டிக்கும் போது ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அருள்வார் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு 100% கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு மட்டும் தோண்டி போயிடாதீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு இந்த கோவிலே சான்று. இந்த கோவில் போயிட்டு வாங்க. எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறையா பாசிட்டிவான வீடியோஸ் போட போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.